அருள்மிகு திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோயில், உத்தமபாளையம், தேனி. பல கோயில்களின் வரலாற்றில் பக்தர்களின் கனவில் கடவுளர்களே காட்சியளித்தும் குறிப்புகள் காட்டியும் கோயில் எழுப்புமாறு உத்தரவிட்ட நிகழ்வுகள் ஏராளம் உண்டு. அதே வரிசையில் தேனி மாவட்ட பக்தர் ஒருவரின் கனவிலும் வந்த இறைவன் தமக்கு கோயில் ஏற்படுத்தி தர கேட்டதை அடுத்து உருவான கோயில் ஒன்று இருப்பதாக தகவல் வந்தது. அப்படியே இறைவனே கேட்டு பெற்ற அக்கோயில் எங்குள்ளது? அக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன உள்ளிட்ட தகவல்களை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் கண்டு தரிசிக்கலாம். வாருங்கள். நீர்வளமும் நிலவளமும் ஒரு சேர காணும் இடமெங்கிலும் பச்சை பசேலென்று காணப்படும் மாவட்டம் தேனி மாவட்டம். இம்மாவட்டத்தின் உத்தமபாளையம் பகுதி கோகிலாபுரத்தில் அமைந்துள்ளது. அருள்மிகு திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோயில் பக்தர் ஒருவரிடம் கேட்டு பெற்ற கோயிலாகும். இக்கோயிலுக்கு முன்பாக தூண்களுக்கு நடுவே விஷராஜ சுவாமி சன்னதி இருப்பதை காணலாம். இவரை வழிபட்டால் பக்தர்களுக்கு விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காப்பார் என்று நம்பப்படுகிறது. இவரை வழிபட்ட பின்னரே பக்தர்கள் கோயிலுக்குள் செல்கின்றனர். கோயிலுக்குள் கொடிமரம் மற்றும் நந்தியை வணங்கிச் செல்லும் பக்தர்கள் 12 ராசிகள் நட்சத்திரங்கள் புடைசூழ வாஸ்து பகவான் அமர்ந்திருக்கும் கோலம் வேறு கோயிலில் காணாத ஒன்றாகும். அதன் அருகிலேயே பிரம்மாவும் அம்பிகையும் சிவபூஜை செய்யும் சிற்பம் இருப்பதையும் காணலாம். இதன் கீழிருந்து நின்று வழிபட்டால் இடப்பிரச்சனை, பூமி பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம். இதனால் வீடு போன்ற கட்டடம் கட்டும் பக்தர்கள் தங்கள் பகுதியிலிருந்து எடுத்து வரும் மண்ணை இங்கு வைத்து வழிபட்டு எடுத்து செல்கின்றனர். இம்மண்டபத்திலேயே நாகம், சூரியன், சந்திரன், வியாக்கிரபரதர், பதஞ்சலி ஆகியோரின் உருவங்களும் இருப்பதை தரிசிக்கலாம். 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள் ஒரு சேர அமையப்பெற்ற இக்கோயிலில் சகஸ்ரலிங்கமும் உள்ளது என்பது கூடுதல் தகவல். 1000 ரிஷிகள் ஒரே லிங்கத்தினுள் ஐக்கியமானதை குறிக்கும் வகையில் உருவானதே சகஸ்ரலிங்கம். இந்த சகஸ்ரலிங்கத்திற்கு பௌர்ணமி அன்று செய்யப்படும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் ஒரே நேரத்தில் 1000 லிங்கத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் இங்கு ஸ்ரீ காலத்தீஸ்வரர், ஸ்ரீ ஞானாம்பிகை சன்னதிக்கு எதிரே சண்முகர் சன்னதியில் நின்றபடி பக்தர்கள் ஞானாம்பிகையையும் தரிசிக்க முடியும். இங்கு அம்பிகை மற்றும் சண்முகரை வழிபட்டால் தாய் மகனுக்கு இடையே ஏற்படும் மனச்சங்கடங்கள் நீங்கும். பிரிந்த அல்லது காணாமல் போன மகன்கள் திரும்ப கிடைப்பர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோயிலில் காணப்படும் தூண்களில் மகாபாரதம் மற்றும் ராமாயண காட்சிகள் சிற்பங்களாக உள்ளதை பக்தர்கள் கண்டு ரசிக்கலாம். இக்கோயிலில் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி உள்ளிட்டவர்களுடன் காளி தேவியும் இணைந்து அஷ்ட மாதர்களாக காட்சி தருகின்றனர். இங்கு அமைந்துள்ள வாயுலிங்கேஸ்வரருக்கும் கண்ணப்பருக்கும் மகா சிவராத்திரி அன்று ஒருங்கே சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவதுண்டு. இப்பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கண்ணோய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் என்பது ஐதீகம். காசியில் வடக்கு நோக்கி செல்லும் கங்கை நதியில் நீராடி அங்குள்ள பைரவரை வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல இங்கும் வடக்கு நோக்கி பாயும் நதியில் நீராடி இக்கோயில் பைரவரை வழிபடுகின்றனர். இதன் மூலம் திருடர் பயம், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவது, செய்த பாவத்திற்கு விமோச்சனம், முக்தியும் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். பொதுவாக நவகிரக சன்னதிகளில் காணப்படும் ராகு திருநாகேஸ்வரத்திலும், கேது கீழப்பெரும்பள்ளத்திலும்,
தனிச்சன்னதியில் காட்சி தருவர். ஆனால் இக்கோயிலில் இருவரும் தமது தேவியருடன் காட்சி தருவது அரிதான ஒன்றாகும். இங்கு ஞாயிறு மாலையில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம் உடையவர்கள் மற்றும் கிரகண நேரத்தின் போது பிறந்தவர்கள் தங்களது வாழ்வில் எதிர்ப்படும் தடை தாமதங்கள் நீங்குவதாக நம்பிக்கை. இவர்களுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்ய லட்சுமி, குபேரர், மகாலட்சுமி ஆகியோர் இணைந்து காணப்படும் சன்னதியில் வெள்ளி மற்றும் அட்சய திருதியை கால பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மற்ற கோயில்களிலிருந்து வித்தியாசமாக சரஸ்வதி தேவி இடது கையில் வீணையையும் வலது கையில் அட்சர மாலையுடன் காட்சியளிக்கிறாள். இக்கோயிலில் பக்தர்கள், குறிப்பாக மாணவ மாணவியர்கள், சனி பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பூஜைகள் செய்வது இங்கு வித்தியாசமானதாகும். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஞானாம்பிகையிடம் செவ்வாய், வெள்ளி தினங்களில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் திருமண தடை, குழந்தையின்மை, பாலரிஷ்ட பாதிப்பு ஆகியவற்றை நீங்க பெறுகின்றனர். இக்கோயில் அமைந்துள்ள பகுதியில் ராணி மங்கம்மாள் ஆட்சியில் படைத்தலைவராக இருந்த சிவபக்தர் காளஹஸ்திக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வயது முதிர்ந்த நிலையில் அக்கோயிலுக்கு செல்ல முடியாத நிலையில் வேதனையுற்ற அவரது கனவில் தோன்றிய இறைவன் அவரது வசிப்பிடம் அருகிலேயே கோயில் எழுப்ப உத்தரவிட்டதை அடுத்து எழுப்பப்பட்ட கோயிலே நாம் இப்போது வழிபடும் கோயிலாகும். இக்கோயிலில் நீண்ட காலமாக அம்பிகைக்கான சிலை சரிவர அமையாத நிலையில் இங்குள்ள ஆற்று வெள்ளத்தின் போது கிடைத்த விக்கிரகத்தை வைத்து வழிபட உத்தரவு வந்துள்ளது. உத்தரவை போல கிடைத்த விக்கிரகத்தை காசியில் உள்ளதை போல் ஞானாம்பிகை பெயரில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர். கல்லால மரம் இல்லாத தட்சணாமூர்த்தி, நரசிம்மர் இல்லாத சரபேஸ்வரர், தேவியருடன் கூடிய ராகு கேது பகவான்கள், இடது கையில் வீணை சரஸ்வதி என பல சிறப்புகளுடன் தேனி பகுதியில் உள்ள இக்கோயிலுக்கு பக்தர்கள் ஒருமுறையாவது சென்று வழிபட்டு வரலாமே. அருள்மிகு திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோயில், உத்தமபாளையம், தேனி.